கரங்களை உயர்த்தி சத்தமாய் அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு கடந்து வந்த யாவரையும் நான் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். அல்லேலூயா. சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். மீகாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம், மீகாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 8வது வசனம். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்வோமா? நாம் மேற்கொள்ளும் தருணம் இது என்கிற தலைப்பில் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நாம் மேற்கொள்ளும் தருணம் இது. ஆண்டவரை ஆராதிக்கிற தேவ ஜனத்திற்கு கர்த்தர் இந்த நாளிலே ஒரு வாக்கு பண்ணுகிறார். இம்மட்டும் நம்மை மேற்கொண்டு, இம்மட்டும் நம்மை கீழே விழத்தள்ளி வேடிக்கை பார்த்த சத்துருவை மேற்கொள்ளும் தருணத்தை என் தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எனக்கு ஒரு சத்துருவை மேற்கொள்வதற்கு ஒரு தருணத்தை என் தேவன் எனக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்று. அல்லேலூயா. 118வது சங்கீதம் 13வது வசனம் இந்த நாளில் நம்ம வாசித்த சங்கீதத்தை கூட நம்ம கேட்டோம். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. இம்மட்டும் நம்மை விழப்பண்ணின காரியத்தை, நம் தலை மீது கொட்டி நம்மை மட்டுப்படுத்தின காரியத்தை கர்த்தர் இந்த நாளில் நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்க இருக்கிறார். அவை எல்லாவற்றையும் நாம் மேற்கொள்ள போகிறோம். சத்துருவின் கிரியைகளை நாம் மேற்கொள்ள போகிறோம். நமக்கு இருக்கிற பலவீனத்தை நாம் மேற்கொள்ள போகிறோம். சத்துருவின் போராட்டங்களை நாம் மேற்கொள்ள போகிறோம். நமக்கு எதிராக எழும்பி நிற்கிற சூழ்ச்சிகளை நாம் மேற்கொள்ள போகிறோம். ஒரு மேற்கொள்ளும் தருணத்தை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம் மீது வைத்த அபிஷேகம், அவர் நம் மீது வைத்த கிருபை சாதாரணமான அபிஷேகம் அல்ல, சாதாரணமான கிருபை அல்ல. தேவன் நம் மீது வைத்த அபிஷேகம் அது பலனற்றது அல்ல, அது நொய்ந்து போனதல்ல. கர்த்தர் நம் மீது வைத்த அபிஷேகம் அது பலப்படுத்தக்கூடிய அபிஷேகம். கர்த்தர் நம் மீது வைத்த அபிஷேகம் நான் விழுந்தாலும் எழுந்திருக்க செய்யும் அபிஷேகம். கர்த்தர் என் மீது வைத்த அபிஷேகம் அநேகரை எழுப்பக்கூடிய ஒரு அபிஷேகம். இதுவரை நம்மை கொட்டி நம்மை மட்டுப்படுத்தி ஒன்றும் ஆகாதவன், இதற்கு சரிபட்டு வராதவன் என்று பேசின நாவுகளுக்கு முன்பாக, சத்துருவின் கிரியைகளுக்கு முன்பாக கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு சொல்லுகிறார், இது மேற்கொள்ளக்கூடிய தருணம். நீ விழுந்து போய்விட்ட, நீ விழுந்துட்ட, கர்த்தருக்காக நீ பிரகாசிக்க முடியாது, கர்த்தருக்காக நீ எழும்ப முடியாதுன்னு சொன்ன சத்துருவுக்கு முன்பாக கர்த்தர் சொல்லுகிறார், நீ இப்பொழுது ஒரு டிக்ளரேஷனை கொடுக்க போற, நீ இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க போற. நீ சத்துருவை பார்த்து சொல்ல போற, நான் விழுந்து கிடக்கிற ஜீவன் அல்ல, நான் விழுந்து கிடக்கிற மனிதன் அல்ல, என் தேவன் என்னை உன்னதத்திலே உயர்த்துவதற்கு என் மீது ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். நான் விழுந்தாலும் எழுந்திருக்க கூடியவன், என் தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க கூடியவன். என் தேவன் என்னை அதற்காகவே அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகாதென்று தள்ளினக்கல், ஆகாதென்று தள்ளினக்கல் இன்று சபைக்கு, குடும்பத்திற்கு, எல்லாவற்றிற்கும் மூளைக்கல்லாக என் தேவன் நம்மை மாற்றியிருக்கிறார். எத்தனை பேரால சொல்ல முடியும்? ஆகாதென்று ஒரு நாளை புறக்கணிக்கப்பட்ட கல் தான் நானே, எதற்குமே சரிவராதவன் என்று புறக்கணிக்கப்பட்ட கல் தான் நானே. ஆனால் என் தேவனுடைய கண்களிலே நான் விலையேற பெற்றவன். தேவன் சொல்லுகிறாரே, என் உள்ளங் கைகளிலே உன்னை நான் வரைந்திருக்கிறேன், உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ என்னுடையவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சத்துருவானவன் நமக்கு முன்பாக கர்ஜித்து எத்தனை காரியங்களை சொன்ன சரி, நம்ம மட்டுப்படுத்தி நம்மளை கீழே தள்ள அவன் எத்தனை முயற்சிகளை மேற்கொண்டாலும் சரி, அவனை மேற்கொள்ளக்கூடிய தருணத்தை கர்த்தர் இந்த நாளில் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பிசாசானவன் சூழ்ச்சி செய்யக்கூடியவங்க, பிசாசானவன் சூழ்ச்சி செய்யக்கூடியவன் தந்திரமான முறைகளில் நம்ம இடத்துல அவன் சூழ்ச்சிகளை மேற்கொள்கிறான். என்ன செய்யறான் அப்படின்னா, எதை பண்ண நம்ம ஜெபம் பண்ண முடியாது, எதை பண்ண ஆண்டவரிடத்தில் நம்ம கிட்டி சேர முடியாது, எதை பண்ண தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ முடியாதுன்றத நம்மளை விட அவன் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால தான் அந்த ஒரு சூழ்ச்சிகளை கொண்டு வந்து, அந்த தந்திரத்தை கொண்டு வந்து நம்முடைய தலைகளில் கொட்டி, நீ எல்லாம் சர்ச்சுக்கு போகணுமாக்கும், நீ எல்லாம் ஆண்டவர் ஆராதிக்கணுமாக்கும், நீ எல்லாம் தேவனுக்கு பிரியமாக வாழணுமாக்கும், நீ எல்லாம் ஆலயத்துக்கு போய் என்னத்தை கண்டன்னு சொல்லி பிற மனிதர்கள் மூலமாக சத்துருவானவன் ஒரு கிரியை செய்கிறான். நமக்கு எதிராக அவன் எழும்பி நிற்கிறான், நம்மை மேற்கொள்ள அவன் முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். இத்தனை நாள் வரைக்கும் நமக்கு ஒவ்வொரு முயற்சிகள் நம்ம ஏறெடுத்தோம், ஒன்றுமே வாய்க்காது போன சூழ்நிலைகள் உண்டு. நம்மை மேற்கொண்டு அவன் ஒவ்வொரு நாளும் ஜெயித்து கொண்டே இருக்கிற ஒரு சூழ்நிலை உண்டு. தேவனுக்காக எழும்பணும், நான் எழும்பி நிற்கிறேன், ஆனால் மறுபடி 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 நான் கீழே விழுகிற ஒரு சூழ்நிலை.
ஆனால் கர்த்தர் அந்த நாளிலே சொல்லுகிறா, நீ விழுந்து கிடக்கிறவன் அல்ல, நீ விழுந்தாலும் எழுந்து நிற்கக்கூடியவன். அதற்கான அழைப்பு நீ பெற்றிருக்கிறாய், அதற்கான அபிஷேகத்தை நீ பெற்றிருக்கிறாய். என் தேவனுக்காக பிரகாசிக்க நாம் துணிவோமையானால் சத்துருவை நம்மளால மேற்கொள்ள முடியும். சத்துருவை நம்மளால மேற்கொள்ள முடியும். எல்லா சூழ்ச்சிகளையும் நம்மளால மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசானவன் நம்மளை பார்த்து ஏளனமா நினைக்கலாம். ஒவ்வொரு பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில கொண்டு வரலாம். பிரச்சனை மேல பிரச்சனையா சமாதான குலைச்சலை ஏற்படுத்துறதுக்கு வேலையில, குடும்பத்துல, சபையில, எல்லா இடத்துலையும், தெருக்கல்ல, குடும்பத்துக்குள்ள, உறவுகளுக்குள்ள எல்லா பிரச்சனையும் கொண்டு வரலாம். அவன் என்ன நினைச்சாலும் சரி, இனிமே அவனுக்கு நம் மீது அதிகாரம் கிடையாது. நம்முடைய தலை மீது கொட்டின அந்த சத்துருவை தேவன் தன்னுடைய காலின் மீது வைத்து மிதித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அல்லேலூயா. என் குடும்பத்தில் பிரச்சனையை கொண்டு வர, என் வேலையில பிரச்சனையை கொண்டு வர, ஏன் ஒரு ஆளுக்கு நீ வண்டி வரவிடாமல் பண்ணிக்கிட்டு இருக்கிறியாக்கும், எனக்கு வேலை இல்லாமல் நீ பண்ணிட்டு இருக்கிறியாக்கும், என் குடும்பத்தில் நீ சமாதான குலைச்சலை உண்டாக்கிட்டு இருக்கிறியாக்கும். என் கர்த்தர் இந்த நாளில் சொல்லுகிறா, நான் விழுந்து கிடக்கிறவன் அல்ல, என் தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கிறவன். என் தேவனுக்காக நான் எழும்பி பிரகாசிக்கிறவன். கழுகுகளை போல சட்டைகளை அடித்து உயரை பறந்து 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 என் தேவ நாமத்தை உயர்த்த என் தேவன் என்னை அழைத்திருக்கிறார். Hallelujah. Today we are going to make a declaration. என் சத்துருவே, நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போறோம். என் சத்துருவே, நீ மகிழ்ந்து கலிகூறாத, நீ சந்தோஷப்படாத. என் வேலையில நீ கை வச்சிட்ட, என் குடும்பத்தில் நீ கை வச்சிட்ட, என் சமாதானத்தை நீ குலைச்சிட்டேன்னு சொல்லி சந்தோஷப்படாத. என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். சகலத்தையும் செய்து முடிக்கிற தகப்பன் என்னோடு கூட இருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இன்றைய நாளிலே உன் மீது ஒரு அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் உன்னை மேற்கொள்ளுவேன் என்று நாம் சொல்வோமேயானால் கர்த்தர் நமக்கான ஜெயத்தை கொடுத்தே தீருவார். இயேசுநாதர் சாப்டர் முடிஞ்சிருச்சுன்னா பிசாசானவன் நினைச்சான். ஆண்டவர் ஒரு திட்டத்தோடு வந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மொத்த மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கணும்னு ஒரு திட்டத்தோடு தான் வந்தார். அவர் வந்தபோது பிசாசானவன் அதை பார்த்து அவர் எப்படியாவது அவருடைய சாப்டரை முடிச்சிருந்தா நினைச்சான். கல்வாரி சிலுவையில் அவர் அரைஞ்சு எந்த மனுஷனுக்காக வந்தாரோ அதே மனுஷனுடைய கரங்களினாலே சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்து போனார் என்று மகிழ்ந்து கலிகூறி கொண்டிருந்தான். அவருடைய சாப்டர் முடிஞ்சு, இதோட அவர் வாழ்க்கை முடிஞ்சு, தேவ குமாரனையே நான் ஜெயிச்சிட்டேனே அவன் மகிழ்ந்து கலிகூறிக்கிட்டு இருந்தான். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? 3ஆம் நாள் வந்தது, கல்லறையின் கதவு திறக்கப்பட்டது. எந்த சாத்தான் மகிழ்ந்து கலிகூறினானோ, எந்த சத்துரு வென்றதாக அவன் எண்ணினானோ, அந்த சத்துருவின் தலையை மிதித்து என் தேவன் மரணத்தை வெற்றி சிறந்தார். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் மரணத்தை வெற்றி சிறந்தவர். நாம் ஆராதிக்கிற தேவன் நம் சத்துருவை வெற்றி சிறந்தவர். நாம் ஆராதிக்கிற தேவன் எல்லா போராட்டங்களையும் மேற்கொண்டவர். அப்பேற்பட்ட தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோங்க. நமக்கு தோல்வி கிடையாது. சத்துருவா நம்ம காதில் வந்து 1000 வார்த்தையை சொல்லட்டுமே, காதில் வாங்காதீங்க. என் தகப்பனை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நான் மேற்கொள்ளக்கூடிய தருணத்தை எனக்கு வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே. எனக்கு எதிராக எழும்பி நிற்கிற சத்துருவை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பலனை எனக்கு கொடுங்க நம்ம கேட்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க விழுந்தாலும் எழுந்திருப்பீங்க. பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க விழுந்தாலும் எழுந்திருப்பீங்க. உங்க சத்துருவை நீங்க மேற்கொள்ளுவீங்க. உங்க போராட்டத்தை நீங்க மேற்கொள்ளுவீங்க. உங்களுக்கு எதிராக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. நீங்கள் வேணும்னா நினைக்கலாம் நல்லா ஈஸியான டார்கெட்டுப்பா, பெரிய விஷயத்தை நான் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவேன், ஆனால் சின்ன விஷயத்தில் நான் வழி விலகிடுவேன். பிசாசானவருக்கு நான் ஒரு ஈஸியான டார்கெட்டு. ஒரு சின்ன கோபம் வந்துருச்சுன்னா நான் வார்த்தையை விட்டுருவேன். நான் சின்ன விஷயத்தில் வழி மாறி போயிடுவேன். பிசாசானவருக்கு நான் ஈஸியான டார்கெட் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறாரு, இனிமேல் அவனுக்கு கஷ்டமான டார்கெட்டே நீங்களாக தான் இருக்க போகிறீங்க. அவனுக்கு கஷ்டமான டார்கெட்டை நீங்களே தான் இருக்க போறீங்க. ஏன்னா உங்க மேல ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வச்சுட்டாருல, உங்களை கர்த்தர் ஒரு திட்டத்துக்காக முன்குறிச்சிட்டாருல, நீங்க மேற்கொள்ளக்கூடியவர்களா ஆக போறீங்கன்றத பிசாசானவன் அறிஞ்சிட்டால, அவங்களுக்கு இனிமே தான் நீங்க ஒரு கஷ்டமான டார்கெட்டா இருக்க போறீங்க. அவனால இனிமே உங்களை மேற்கொள்ள முடியாது. உங்க சுரசின் மீது அவன் எத்தனை தடவை கொட்டினானோ அதற்கு ஈடாக அவன் தலையை நம்ம ஒத்தனை முறை நம்ம மிதிச்சு தள்ள போறோம். கர்த்தர் நமக்கு ஒரு வெற்றியை கொடுக்க போகிறார். நம்ம யாருன்னு ரியலைஸ் பண்ற வரைக்கும் பிசாசானவனுக்கு ஒரு பயம் இருக்காது. நம்ம யாருன்றதை ரியலைஸ் பண்ணுற வரைக்கும் பிசாசானவனுக்கு ஒரு பயம் இருக்காது. ஆனால் நம்ம யாருன்றதை நம்ம அறிஞ்சிட்டோம், நம்ம யாருன்றதை நம்ம ரியலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவனுக்கு அப்போ தான் கதி கலங்கியே போகும். அவனுக்கு அப்போ தான் பயம் வரவே செய்யும். அல்லேலூயா. கோழியும் கழுகும் ரெண்டுமே பறவை தான். கோழியும் பறவை தான், கழுகும் பறவை தான். ரெண்டுமே குஞ்சா இருக்கும்போது அதை ஒன்றா சேர்த்து நீங்கள் கோழியோட கூட்டத்தில் ஒரு கழுகை வச்சு நீங்கள் வளர்த்தீங்க அப்படின்னா அந்த கழுகு கடைசி வரை தன்னை யாருன்னு நினைக்கும்? தானும் ஒரு கோழி தான் நினைக்கும். கோழி என்ன செய்யும்? கொடுக்குற இறைய கொத்தி தின்னுக்கிட்டு
அது கூடயே சேர்ந்து வளர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் எப்போ கழுகுக்கு தன்னுடைய வேலை கீழே குனிஞ்சு தலை குனிஞ்சு வாழ்ற வாழ்க்கையில் உயர சிங்காசனத்தை நோக்கி சூரியனை நோக்கி தன்னுடைய இலக்கை நோக்கி பாய வேண்டும் என்று எப்போ தன்னுடைய கழுகு தன்னை அறிகிறதோ, எப்போ அது ரியலைஸ் பண்ணுதோ, அப்போ அதனுடைய ஜேர்னி தொடங்குது, அப்போ அதனுடைய பயணம் தொடங்குது. என் தேவ ஜனமே, கோழி கூட்டத்தில் இருக்கிறதுக்கு கர்த்தர் நம்மளை அழைக்கல. கோழிகளா இருக்கிறதுக்கு, ஈமு கோழியா இருக்கிறதுக்கோ இல்ல கறி வாங்கி போறதுக்கோ கர்த்தர் நம்மளை அழைக்கல. கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அவன் நம் மீது வைத்த அபிஷேகம் அதற்கானது. உயர சட்டைகளை அடித்து பறக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிங்க, இன்னொரு வாட்டி பிடிங்க. எல்லாரும் கையை பிடிங்க, எல்லாரும் கையை பிடிங்க, எல்லாரும் கையை பிடிங்க, எல்லாரும் கையை பிடி சொல்லுங்க. நம்ம சாதிக்க போறவங்க, நம்ம சத்துருவை மேற்கொள்ள போறவங்க, கர்த்தர் நமக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரு, கர்த்தர் நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. நம்ம சத்துருவை மேற்கொள்ள போகிறோம், நம்ம சத்துருவை மேற்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. இடையில யார் மைண்ட் வாய்ஸ்ன்னு தெரியல, யாரோ யோசிக்கிறாங்க, யாரு இவ, இந்த மூஞ்சி, இது சாதிக்க போகுது, எங்களுக்கு தெரியாதாக்கும். ஹார்லிக்ஸ் பாட்டில் திறக்கிறது கூட இதுக்கெல்லாம் வக்கு இல்லை, இதெல்லாம் மூடி திறக்கிறதுக்கே முக்கிட்டு இருக்கோம், இதெல்லாம் சாதிக்க போகுதாக்கும். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, மூடி திறக்கிறதுக்கு வேணால் நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் சாத்தானுடைய சத்துருவனுடைய தலையை திருக்கிறதுக்கு எப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா என் தகப்பன் என்னோடு கூட இருக்கிறார், சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னோடு கூட இருக்கிறார், சகலத்தையும் செய்து முடிக்கிற என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். எப்பேற்பட்ட சோதனை வரட்டுங்க, இது வரைக்கும் அவன் என்னை மேற்கொண்டுட்டான். ஏதோ ஒரு சான்ஸில் நான் விட்டுட்டேன், ஏதோ நான் ஒரு சான்ஸில் வழி விலகிட்டேன், ஏதோ ஒரு சான்ஸில் நான் கீழே விழுந்துட்டேன், எனக்கே தெரிஞ்சோ தெரியாமலோ நான் என்ன செஞ்சுட்டேன், வழி மாறி போயிட்டேன். இனிமே அப்படி நான் அவனுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். அவன் எத்தனை தடவை தான் என்னை மேற்கொள்ள வந்தாலும் சரி, இனிமே there is no chance at all, வரட்டும், அவனை நான் வச்சுக்கிறேன். அல்லேலூயா. பிசாசானவன், சத்துருவானவன் இனிமே என் கிட்ட வரட்டும், என்னை மேற்கொள்ளணும்னு நினைக்கட்டும், என் தலையை கொட்டட்டும் அவன் நினைக்கட்டும். நினைக்கிற அவன் தலையை நான் நசுக்கலையாக்கோ, நான் எங்க அப்பாவுக்கு பிள்ளை கிடையாது. அல்லேலூயா. என் தேவனுக்கு நான் குமாரன் அல்ல, குமாரச்சி அல்ல என்கிற ஒரு விசுவாசம் நமக்கு இருக்குமே ஆனால் கர்த்தர் நமக்கான ஜெயத்தை கொடுப்பார். 1 யோவான் 5:4 அதை தான் சொல்லுது. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நமக்கு அந்த விசுவாசம் இருக்குமே ஆனால் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், அவருக்கு என்னை பிரித்தெடுத்திருக்கிறார், அவருக்கு என்னை அழைத்து பெயர் சொல்லி வைத்திருக்கிறார் என்று ஒரு விசுவாசம் நமக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கர்த்தருக்காக நான் எதையும் செய்வேன், துணிஞ்சு செய்வேன்ற ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை நமக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சத்துருவானவனை நம்ம ஈஸியாக மேற்கொண்டுடலாம். இப்போ நமக்கு ஒரு கேள்வி எழும். ரட்சிக்கப்பட்ட நமக்கு டெய்லி போராட்டம் வந்துட்டு தான் இருக்குது. டெய்லி சத்துருவானவன் நம்மளை மேற்கொள்ள பார்த்துட்டு இருக்கான். ஏதோ ஒரு விஷயத்துலையோ, 2 விஷயத்துலையோ, ஏதோ பல காரியத்திலையோ, ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம மேற்கொண்டுட்டு இருக்கிறான். நானும் டெய்லி முயற்சி பண்ணுறேன், 1 or 2 ஏதோ ஒரு விஷயத்தில் நான் மிஸ் ஆயிடுறேன். இன்றைக்கி இந்த விஷயத்தில் நான் மிஸ் ஆயிடுறேன், நாளைக்கு அந்த விஷயத்தை நான் சரி பண்ணால் இன்னொரு விஷயத்தில் அவன் என்னை மேற்கொண்டுறான். ஒவ்வொரு நாளையும் நம்ம மேற்கொள்றதுக்கு ஏதாவது ஒரு காரியம் இருக்குது. ஆனால் அவனை மேற்கொள்றதுக்கு நான் என்ன செய்யணும், அவனை நம்ம மேற்கொள்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்? என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரை. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 8வது வசனத்து முதல் 13வது வசனம் வரை. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். அல்லேலூயா. நாம் இந்த வேத பகுதியை அநேக முறை நம்ம தியானித்திருக்கிறோம், வாசித்திருக்கிறோம், அநேக பிரசங்கங்களை நம்ம கேட்டிருக்கிறோம். இந்த நாளில் வேறு ஒரு கோணத்தில் கர்த்தர் நமக்கு சத்துருவை மேற்கொள்ள என்ன பாடத்தை நமக்கு கற்பித்து கொடுக்க விரும்புகிறார் என்கிற இன்னொரு கோணத்திலிருந்து இந்த வேத பகுதியை நம்ம தியானிக்க போகிறோம். உங்களுக்கு நல்லா தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து 400 வருட அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு கர்த்தர் ஒரு அபரிவிதமான அதிசயங்களை செய்து ஒரு இரட்சகனை முதல் முறையாக எழுப்பி மோசே என்னும் ஊழியக்காரன் மூலமாக ஜனங்களை விடுதலையாக்கி வனாந்திரத்தினூடாக கர்த்தர் அவர்களை வழிநடத்தி வருகிறார். அடிமைத்தனத்தில் இருந்த நாட்களிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க.
அவர்கள் எகிப்தில் இருக்கும் பொழுது பார்வோன் அவர்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கிறான். எகிப்தின் எல்லையை தாண்டினோடனே செங்கடல் ஒரு பிரச்சனையாக இருக்குது. செங்கடலை தாண்டினோடனே தங்களுக்கு பசி ஒரு பிரச்சனையாக இருக்குது. பசியை தாண்டினா அவங்களுக்கு தண்ணி ஒரு பிரச்சனையாக இருக்குது. சுற்றி சுற்றி ஒவ்வொரு பிரச்சனையாக வந்துட்டு இருக்குது. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நம்ம பார்க்கும்போது சில நேரம் இவங்களை சுற்றி பிரச்சனை இருக்கும், சில நேரம் இவங்களே ஒரு பிரச்சனையாக தான் இருப்பாங்க. மோசேக்கு இவங்களே ஒரு பிரச்சனை தான், கர்த்தருக்கு இவங்களே ஒரு பிரச்சனை தான். அவருக்குன்னு அவர் பிரித்தெடுத்து அவர் கூட்டு வந்திருப்பாரு. ஆனால் இவங்களே தேவனுக்கு விரோதமாக இவங்க முறுவறுத்து, தேவனுக்கு ஊழியக்காரனுக்கு விரோதமாக முறுவறுத்து பேச ஆரம்பிப்பாங்க. சில நேரத்தில் கர்த்தருடைய ஜனம் கர்த்தருக்கு விரோதமாக பேச ஆரம்பிச்சிருது. இஸ்ரவேல் ஜனம் கர்த்தருக்கு விரோதமாக பேச ஆரம்பிச்சிருது. சில நேரத்தில் இவங்களே பிரச்சனையாக மாற ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 11வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியும். என்ன சம்பவம் அப்படின்னா, லாசரு மரித்து போன ஒரு சம்பவம். இப்போ இந்த சம்பவத்தில் லாசரு மரித்து போக போகிறான் அப்படின்றது ஆண்டவருக்கு தெரியும். தெரிஞ்சும் ஆண்டவர் கொஞ்சம் தாமதித்து வராரு. அவன் பலவீனப்பட்டு இருக்கும்போதே ஆண்டவருக்கு தெரியும் அவன் மரித்து போக போகிறான் அப்படின்னு. இருந்தாலும் ஆண்டவர் வேணும்னே பர்பஸாக வேணான்னு சொல்லி தாமதப்படுத்தி வர்றார். அவன் மரித்து 4 நாளுக்கு அப்புறம் ஆண்டவர் கல்லறைக்கிட்ட போகிறார். நீங்கள் அந்த அதிகாரத்தை ஃபுல்லாக வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ அவர் அந்த இடத்துக்கு போகிறாரு. போன உடனே குறுக்கால ஒரு ஆள் வர்றாரு. யார் வர்றா அப்படின்னா, மார்த்தாள் வந்து பேசுகிறார். ஆண்டவரே, நீங்கள் இங்கே இருந்திருந்தீங்க அப்படின்னா என் சகோதரன் செத்து போயிருக்க மாட்டான். நீங்கள் இங்கே இருந்திருந்தா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கவலைப்படாதப்பா, லாசரு உயிரோடு கூட எழுந்திருப்பான் அப்படின்றாரு. நீ கவலைப்படாத, லாசரு மறுபடியும் உயிரோடு எழுந்திருப்பான். அப்போ சொன்னால் அந்த வார்த்தையை விசுவாசிக்கணும்ல, செய்கிறதில்ல. ஆண்டவருக்கு மறுபடியும் ஒரு பிரசங்கம். ஆண்டவரே, ஆமாப்பா, கடைசி காலத்தில் எல்லாரும் உயிரோடு கூட எழுந்திருப்பாங்க, அதை குறித்து நானும் படிச்சிருக்கிறேன் அப்படின்றான். சரி, இவளுக்கு தான் தெரியலன்னு சொல்லி ஆண்டவர் விட்டுட்டு 2வது சான்ஸை கொடுக்குறாரு. ஏன் அப்படின்னா, அங்கே சீசர்கள் இடத்துல சொல்லும் பொழுதும் சொல்கிறாரு, வாப்பா நம்ம போய் லாசருவை எழுப்புவோம், அவன் நித்திரையாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ சீசர்கள் சொல்கிறாங்க, அவன் நித்திரையாக இருக்கிறான்னா அவன் தூங்கட்டுமே, தூங்குற பிள்ளை எதுக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. அதுக்கு தான் சொல்லிட்டு அவன் செத்து போயிட்டான்டா, வாங்கடா நான் போய் அவனை உயிரோட எழுப்பணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. சரின்னு அங்கே கிளம்பி போனால் இப்போ சீசர்களே இந்த நிலைமையில் இருக்கிறப்ப மார்த்தாளை நம்ம என்ன குறை சொல்ல? அதனால சரி, ஓகே, 2வது சான்ஸ் கொடுப்போம். நீ என்ன விசுவாசிக்கிறியா? நீ என்ன விசுவாசிச்சன்னா அதனுடைய மகிமையை நீ பார்ப்ப. நீ என்ன விசுவாசிச்சன்னா அவன் உயிரோடு கூட எழும்பும். அப்போ அவ சொல்றா, ஆமாண்டவரே, நீங்க கிறிஸ்து என்பதை நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் உயிர்த்தெழுதல் அப்படின்ற ஒரு சம்பவம் நடக்குமா அப்படின்றது எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்ற ஒரு கேட்டகரியிலேயே அவ இருக்கிறான். இப்போ இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் சில லாசருக்கள் உள்ள அடக்கம் பண்ணப்பட்டு இருக்கிறாங்க. நமக்குரிய ஆசீர்வாதங்கள் சில கல்லறைகளுக்குள்ள அடக்கம் பண்ணப்பட்டு இருக்கிறது. அதை சுதந்தரிப்பதற்கு சில நேரங்களில் மார்த்தாள்கள் குறுக்கே வருகிறார்கள். சில நேரங்களில் நம்மளே இந்த மார்த்தாளர்களாக மாற்றப்படுகிறோம். அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்களும் தங்களுடைய ஆசீர்வாதத்தை, தங்களுடைய நன்மையை சுதந்தரிக்க விடாதபடி 40 வருஷம் அவங்க வனாந்தரத்தில் சுத்ததுக்கான அவசியம் என்ன? தான் சரியில்லை, தேவனுக்கு முன்பாக தாங்களே ஒரு ப்ராப்ளமாக இருக்கிறதுனால தான் ஆண்டவர் இந்த ஜனம் நான் வாக்கு பண்ண தேசத்துக்கு போவேனா, இவருடைய பிள்ளைகள் போகிறதுக்கு நான் வழிவகுத்து கொடுக்குறேன், இப்போ இந்த ஜனம் வேணாம், இந்த ஜனத்துக்கு வாழ்க்கை வனாந்தரத்தில் தான் சொல்லி கர்த்தர் அவர்களை பிரித்தெடுக்கிறார். இப்போ இந்த பிரச்சனைகளுக்குள்ள இது நிறைய பிரச்சனைகளுக்குள்ள வருது. ஆனால் இப்போ எல்லாத்துலேயும் முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, 8வது வசனம் சொல்லுது, அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். இப்போ என்ன அப்படின்னா, நிறைய பிரச்சனை உங்களுக்கு சுற்றி இருக்குது. இப்போ இவங்களுக்கு முதல்ல புது பிரச்சனையாக ஒன்று வருது. என்ன பிரச்சனை அப்படின்னா, முதல் யுத்தம் அவர்களுக்கு முன்பாக வைக்கப்படுகிறது. அல்லேலூயா. முதல் யுத்தம் அவர்களுக்கு முன்பாக வைக்கப்படுகிறது. இதுவரைக்கும் யுத்தத்தை பார்க்காத ஒரு ஜனம், அடிமைத்தனத்தில் இருந்த ஜனம் விடுதலை ஆக்கப்பட்டு இப்போ வெளியில் வந்திருக்கிறாங்க. ரெவிதீமிலே பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. பாளையம் இறங்கின இடத்துல அமலேக்கியர்கள் இவர்களுக்கு எதிராக எழும்பி வந்து இவர்களை மேற்கொள்ள பார்க்கிறார்கள். இவர்களுக்கு எதிரான சத்துருக்கள் இவர்களுக்கு முன்பாக எழும்பி வந்து இவர்களை மேற்கொள்ள பார்க்கிறார்கள். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? முதல் யுத்தம் தான், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தான். ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய ஜனம் அப்படின்றது. முதல் அட்டெம்ப்டா இருக்கலாம், சத்துரு நம்மளை மேற்கொள்ளணும்னு சொல்லி எத்தனை திட்டத்தை வேணா போட்டு நம்மளை பின்தொடர்ந்து வந்து நம்மளை சோதிக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டோ லாஸ்ட் அட்டெம்ப்டோ கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 விஷயம் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலிருந்து நம்ம குறித்து கொள்ள வேண்டிய காரியம். 2 விஷயம் நம்ம நோட்டீஸ் பண்ணணும். முதலாவது, சத்துருவை நாம் மேற்கொள்ள, அமலேக்கியர்களை நாம் மேற்கொள்ள, நமக்கு எதிராக எழும்பி நிற்கிற சத்துருவின் போராட்டங்களை மேற்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? முதலாவது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருங்கள். எல்லாரும் சொல்லுங்க பாப்பா, சத்தம் கேட்கல. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருங்கள். Be a chosen one. அல்லேலூயா. இஸ்ரவேலின் முதல் யுத்தம் நீங்க 9வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்கான மனிதர்களை தெரிந்து கொண்டு, அல்லேலூயா, நீ நமக்கான மனிதர்களை தெரிந்து கொண்டு. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருங்க அப்படின்னா, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன், நான் ஆலயத்துக்கு வரேன், வார வாரம் நான் ஆண்டவருக்காக காணிக்கை செலுத்துகிறேன், நான் ஆண்டவர் சமூகத்துக்கு வரேன், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தானே,
நான் ரட்சிக்கப்பட்டவன் தானே நினைக்கலாம். கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 37வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்ரவேலர் புத்திரர்கள் ராமேஷை விட்டு சுக்கோத்துக்கு கடந்து போகிறாங்க. அப்போ அவர்களுடைய பிள்ளைகளை தவிர 6 லட்சம் புருஷர்கள் அங்கே இருந்தாங்களா? எத்தனை பேர் இருந்தாங்களா? 6 லட்சம் புருஷர்கள் இருந்தாராம். இப்போ 6 லட்சம் புருஷர்கள் இருக்கிற ஒரு சேனை, 6 லட்சம் புருஷர்கள் இருக்கிற ஒரு கூட்டம், புரியுதுங்களா? 6 லட்சம் புருஷர்கள் இருக்கிற ஒரு கூட்டத்தில் மோசே சொல்லியிருக்கலாம்ல, நீ 6 லட்சம் புருஷர்கள் இருக்கிறாங்களப்பா, நீ அவங்கள கூட்டிட்டு யுத்தத்துக்கு போன்னு சொல்லியிருக்கலாம்ல. ஆனால் மோசே அப்படி சொல்லலை. மோசே சொல்லுகிறான், யுத்தத்திற்கு என்று பிரித்தெடுக்கப்பட்டவர்களை, தெரிந்தெடுக்கப்பட்டவர்களை தேர்ந்தெடுத்து நீ யுத்தத்துக்கு கூட்டு போ. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அநேகம் இருக்கலாம், ஆனால் யுத்த களத்திற்கு தயாராக எந்த மனிதன் எந்த மனுஷி இருக்கிறார்களோ கர்த்தர் அவர்களை கொண்டுதான் ஒரு ஜெயத்தை நமக்கு கொடுப்பார். அவர்களை கொண்டுதான் அமலேக்கியர்களை கர்த்தர் முறியடிப்பார். அவர்களை கொண்டுதான் நமக்கு எதிராக எழும்பி நிற்கிற சூழ்ச்சிகளை கர்த்தர் முறியடிப்பார். என் தேவ ஜனமே, தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்திற்குள்ளாக நாம் இருப்போமேயானால் நமக்கு எதிராக எழும்பி நிற்கிற ஒவ்வொரு அமலேக்கியனையும், ஒவ்வொரு கோலியாத்தையும், ஒவ்வொரு இஸ்ரவேல்களையும், ஒவ்வொரு சத்துருவையும் நாம் மேற்கொள்ள முடியும். இப்போ இந்த யுத்தம் யார் கூட அப்படின்னா அமலேக்கியனோட நடக்குது. யார் இந்த அமலேக்கியர்கள் அப்படின்னா, ஈசாக்குக்கு 2 குமாரர்கள் இருந்தாங்க. யார் யார் இருந்தாங்க? ஒருத்தன் பேரு ஏசா, இன்னொருத்தன் பேரு யாக்கோபு. இப்போ யாக்கோபின் சந்ததி தான் ரெவிதீமில பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. இந்த ஏசாவின் சந்ததி தான் இந்த அமலேக்கியர்கள். அல்லேலூயா. யார் இந்த அமலேக்கியர்கள் அப்படின்னா, ஏசாவினுடைய சந்ததியர்கள். யார் இந்த ஏசா அப்படின்னா, இவன் தான் சேஷ்டபுத்திர பாகத்துக்கு உருத்தானவன், இவன் தான் ஆசீர்வாத சந்ததிக்கு உருத்தானவன், இவன் தான் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிறதுக்கு உருத்தானவன், இவன் தான் முதல் வாரிசு, இவனுக்கு தான் எல்லா ஆசீர்வாதமும் போகணும். ஆனா மல்கியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2-3 வசனங்கள் சொல்லுகிறது, நான் யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்கிறார். அப்படின்னா தேவன் நேசித்த ஒரு சந்ததியினருக்கும், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு சந்ததியினருக்கும், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டத்துக்கும், தேவன் வெறுத்து ஒதுக்கி ஓரமாய் தள்ளின ஒரு கூட்டத்திற்கும் ஒரு யுத்தம் நடக்குது. அல்லேலூயா. இப்ப 2 பேருக்கு யுத்தம் நடக்குது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டத்துக்கும், தேவனால் முன்குறிக்கப்படாத, தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழ்கிற, தேவன் வெறுத்த ஒரு கூட்டத்துக்கும் ஒரு யுத்தம் நடக்கிறது. அல்லேலூயா. ஏன் இந்த யுத்தம் நடக்குது அப்படின்னா, 17வது அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் சம்பவத்தை சொல்றேன், நீங்க கவனிங்க. நீங்க அதை வாசிச்சு பார்த்தா தெரியும். இஸ்ரவேலர்கள் பிரயாணப்பட்டு வரும்பொழுது அவர்கள் விடாய்த்து போய் அவர்கள் பாளையம் இறங்குறாங்க. எங்க அப்படின்னா ரெவிதீமில பாளையம் இறங்குறாங்க. இப்போ இறங்குனவங்களுக்கு அங்கே ஒரு தண்ணி பிரச்சனை. என்ன பிரச்சனை? தண்ணி பிரச்சனை. தண்ணி பிரச்சனை அங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே தண்ணி பிரச்சனை தான் இருக்குது. ஒரே பைப்பும் கையுமா தான் நம்ம சுற்ற வேண்டியதாக இருக்குது. சுற்றி சுற்றி தண்ணி பிரச்சனையாக தான் இருக்குது. இப்போ தண்ணி பிரச்சனைங்க. இப்போ தண்ணிக்கு என்ன செய்ய? மோசையை பார்த்து கூக்குரலிடுறாங்க. மோசை ஆண்டவரை பார்த்து வேண்டுறான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ ஓரே பர்வதத்துக்கு வாப்பான்னு சொல்லி கூட்டு போய் கண்மலையில் கோலை வச்சு அடித்து தண்ணி வர வச்சுட்டாரு. இப்போ ஜனங்களுக்கு தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வர ஆரம்பிச்சிருச்சு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டாரு. இதை பார்த்த அமலேக்கியர், இத்தனை நாட்கள் இதே வனாந்தரத்தில் தான் நம்மளும் சுற்றினோம், இத்தனை நாட்கள் இதே ஓரே பர்வதத்துக்கிட்ட தான் நம்ம இருந்தோம், இத்தனை நாட்கள் இதே ரெவிதீமில் தான் நம்ம தங்கியிருந்தோம், நமக்கு கிடைக்காத ஆசீர்வாதம், நமக்கு கிடைக்காத ஒரு கண்மலை நீர் இப்பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கிடைத்திருக்கிறதே என்று அதன் மீது பொறாமைப்பட்டு வஞ்சித்தவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண அமலேக்கியர்கள் எழும்பி வருகிறார்கள். அல்லேலூயா. ஏன் இந்த யுத்தம் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதம் எழும்பி இருக்குது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு அப்படின்னா, உங்களுக்கு எதிராக அமலேக்கியர்கள் எழும்பி வருவாங்க. கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு, உங்களுக்காக ஒரு கண்மலையை திறக்க கர்த்தர் சித்தம் கொண்டு இருக்கிறாரு அப்படின்னா, உங்களுக்கு எதிராக அமலேக்கியர்கள் எழும்பி வருவாங்க. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், we are not the same people. கிறிஸ்தவனும் கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்டவனும் உலகத்தானும் ஒன்றல்ல. we are not the same people. கர்த்தர் நம்மை விசேஷித்த விதமாக தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருக்கென நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். நம் மீது முத்திரை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம் மீது ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உலகத்தான நம்மளும் ஒன்று கிடையாதுங்க. உலகத்தான் வாழ்கிற வாழ்க்கை நம்ம வாழணும்னு அவசியம் கிடையாது. உலகத்தான் மகிழ்ந்து கலிகுறி சந்தோஷமா இருக்கலாம். வாழ்க்கை எத்தனை நாள் இருக்கும்? 60 வருஷம் 70 வருஷம் இருக்குமா? அடுத்து நித்திய வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. கர்த்தருக்காக வாழ வேண்டிய ஒரு நாட்கள் நமக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த 60 வருஷம் 70 வருஷம் நமக்கு சிறுசா தெரியலாம், ஆனால் நித்திய வாழ்க்கையை சுதந்திரிக்க வேண்டுமேயானால் இந்த 60 வருடமோ 70 வருடமோ 80 வருடமோ எத்தனை வருட காலமானால் என் தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை நான் வாழ வேண்டும். நம்ம ஒன்று கிடையாதுங்க. we are not the same people. கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறாரு, விசேஷித்த விதமாக நம்மை அழைத்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கு, பட் தட் இஸ் நாட் மை ஸ்டாண்டர்ட்ஸ். அது என் தரத்துக்கு ஈடானது கிடையாது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கு, ஆனால் அவை எல்லாம் எனக்கு தகுதியாயிராது.
அப்படின்னா பாவம் செய்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குது. சினிமா பாட்டை ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குது. தியேட்டரில் போய் படம் பார்க்கறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குது. கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவத்தை பார்க்கறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குது. கர்த்தருக்கு பிரியமில்லாத நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக நடக்க எனக்கு அதிகாரம் இருக்கு. என்னால் செய்ய முடியும். கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை என்னால் வாழ முடியும். பிறருக்கு முன்பாக ஒரு துன்மார்க்கமுள்ள ஜீவியத்தை என்னால் வாழ முடியும். உலகத்தாம் போல சந்தோஷமாக என்னால் இருக்க முடியும். என் உடலை வருத்தி ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. என்னால் வாழ முடியும். பட் தட் இஸ் நாட் மை ஸ்டாண்டர்ட்ஸ். அது எனக்கு தரமானது ஒன்று கிடையாது. அது என் தகுதி கிடையாது. எனக்குன்னு ஒரு தரம் இருக்குது. என் தேவனுக்குன்னு ஒரு தரம் இருக்குது. என் தேவனுக்கு ஈடாக கர்த்தர் என்னை பார்க்கிறார் அப்படின்னா என்ன பேர் சொல்லி இத்தனை பேர் இருக்கிற கூட்டத்தில், உங்கள் கிராமத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அத்தனை பேர் இருக்கிற கூட்டத்தில் உங்களை பேர் சொல்லி அழைச்சி அறிஞ்சு ஒரு அழைப்பு கொடுத்து ஆலயத்தில் உட்கார வச்சிருக்கிறான்னா அது எப்பேற்பட்ட தகுதியுடையவர்களை கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். இதை அறிந்த நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணுங்க. we are not the same people. பார்க்கறதுக்கு நான் ஒரே மாதிரி இருக்கேன். எனக்கு 2 கை இருக்குது, உனக்கு 2 கை இருக்குது. இதை செய்யறதுனால என்ன தப்பு? சொல்ல தான் செய்வான் உலகத்தான். பட் we are not the same. we are Christians. நம்ம கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவன்றதை ஏளனமாக பார்த்துட்டு இருக்கிறாங்களோ? கிறிஸ்தவன் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? கிறிஸ்டியன் அப்படின்றதுக்கு கிரைஸ்ட் அப்படின்னா தி அனாயிட்டட் ஒன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். டன் அப்படின்றது லாட்டின் வேர்டு, லத்தீன் சொல். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா தட் பிலாங்ஸ் டு சம்ஒன். ஒருத்தருக்கு உரியவன், அவளுக்கு உரியவன், அவனுக்கு உரியவன், இவருக்கு உரியவர், உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு வார்த்தை தான் டன். அப்போ கிரைஸ்ட் பிளஸ் டன், கிறிஸ்டியன் அப்படின்னா நான் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு சொந்தமானவன். இந்த உலகத்தின் சிற்றின்பங்களுக்கு, இந்த உலகத்தின் பாவ காரியங்களுக்கு இடம் கொடுத்து அதன்படி வாழ்வது என்னுடைய தரம் அல்ல. என் உன்னதருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்வது தான் என்னோட தரம். ஒரு உன்னதருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை ஜீவிப்பது தான் கர்த்தர் என்னை அழைத்த அழைப்பின் முகாந்திரம். இதை அறிந்தவர்களாக நீங்கள் இருப்பீர்களே. உங்களுக்கு தெரியும், உலகத்தான் வந்து கூப்பிடுவான், நீ என் கூட வா, நீ என் கூட பதிவிரே, நம்ம பாவம் செய்வோம்னு சொல்லுவா. ஆனால் நம்ம சொல்லுவோம், என் தேவனின் மீது வைத்த அபிஷேகம், யோசேப்பின் மீது வைத்த அபிஷேகம் கர்த்தருக்கு பிரியமில்லாத இடத்துல நிற்க விடாது. அல்லேலூயா. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கு. பட் தட் இஸ் நாட் மை ஸ்டாண்டர்ட்ஸ். அது எல்லாம் எனக்கு தகுதியானது. நான் அதுக்கு தகுதியானவன் சொல்லி பவுல் சொல்லலை. அவன் சொல்றான், அது எனக்கு தகுதி இல்லை. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் சொல்லணுங்க, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் சொல்லணுங்க, அது எனக்கு தகுதி இல்லை. படத்துக்கு போகிறது எனக்கு தகுதி இல்லை. கர்த்தருக்கு பிரியமில்லாத பேசுறது எனக்கு தகுதி இல்லை. தட் இஸ் நாட் மீ. அது நான் இல்லை. எனக்குள்ள இருந்து என்ன பாவகாரிகள் வெளிப்பட்டாலும் சரி, அதை மேற்கொள்றதுக்கு தேவன் எனக்கு உதவி செய்வார். ஆனால் அதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். அது நான் கிடையாது. எனக்குள்ள இருந்து வேற ஆவி வெளிப்பட்டாலும் சரி, அது நான் கிடையாது. நான் கர்த்தருக்குரியவன், என் தேவனுக்குரியவன். அவர் என் மீது வைத்த அபிஷேகம் விலையேறப்பட்டது. அதற்கேற்ற வாழ்க்கையை நான் வாழ்வேன் என்று ஒரு முகாந்திரத்தோடு தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாய் நாம் இருப்போமேயானால் நமக்கு முன்பாக இருக்கிற சத்ருவை நாம் மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. வீட்டில் சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து வளங்க. நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க, நம்ம பக்கத்து வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளங்க. சிறு பிள்ளையிலிருந்து நீ கர்த்தர் கொடுத்த ஈவுப்பா, நீ கர்த்தருடைய ஆசீர்வாதம், ஜபம் பண்ணி நீ எங்களுக்கு கிடைத்த பரிசுப்பா, நீ கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஈவுன்னு சொல்லி சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளங்க. சின்ன வயசுல இருந்தே கர்த்தரை நோக்கி பார்க்கக்கூடியவர்களாக நம்முடைய பிள்ளைகள் வளரணும். எப்படி தெரியுமா? உங்களுக்கு தெரியும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நன்மையை அனுபவிச்சிருப்பீங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையை நீங்கள் சுதந்திரிச்சிருப்பீங்க, நீங்கள் ருசிச்சு பார்த்துருப்பீங்க. எனக்கு ஒரு தேவன் வந்துச்சு அப்படின்னா நான் கர்த்தரை தேடி பார்க்குறேன்னு சொல்லி நீங்க அனுபவிச்சிட்டீங்க. உங்க பிள்ளைகளுக்கு என்ன தெரியுமா தோணும்? எனக்கு ஒரு தேவன் வந்துச்சுன்னா எங்க அப்பா அம்மா பார்த்துக்குவாங்க சொல்லுவோம். ஆனா அப்படி கிடையாதுங்க. பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. உங்களால் வாங்கி கொடுக்க முடியும், பிள்ளைங்க கேட்குறத உங்களால் செய்ய முடியும். ஆனால் அப்படி இருந்தால் அப்படி சொல்லிக் கொடுக்காதீங்க. நீ என்ன பாரு, என்கிட்ட கேளுன்னு சொல்லாதீங்க. நீ அப்பா கிட்ட கேளு, நீ தேவனிடத்தில் கேளு, நீ ஆண்டவர்கிட்ட கேளு. உனக்கு என்ன வேணுமோ, படிப்புல ஞானம் வேணுமா, தேவனிடத்தில் கேளு. உன்னுடைய தேவைகள் வேணுமா, தேவனிடத்தில் கேளு. உனக்கு எந்த காரியம் வேணாலும் அப்பா இடத்துல கேளு. என்ன காட்டிலும் மேலானதை கொடுக்கிற நேச தகப்பன் நமக்காக மேலே இருக்கிறாரு. அவர் நீ கேட்டுக்கொள்கிறது எல்லாவற்றையும் கொடுப்பான்னு சொல்லிக் கொடுங்க. சிறு பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியிலே நடத்துங்க. கர்த்தருக்கு பிரியமானவர்களை டெய்லி ஜெபம் பண்ண சொல்லுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க சொல்லுங்க. வார்த்தையை தியானிக்க சொல்லுங்க. பிடிக்கல செய்ய மாட்டேன்னு தான் சொல்லுவோம். எவ்வளவுக்கு எவ்வளவு செல்லம் கொடுக்குறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு பிள்ளைகளை சரியான வழியில் நடத்தவும் நான் முற்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்ருவானை மேற்கொள்ள
நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். மேற்கொள்ள முடியாத சத்துருவையும் மேற்கொள்ள முடியும். எப்போ அப்படின்னா நாம் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கும்போது மட்டும்தான். அல்லேலூயா. அந்த கூட்டத்தோடு சேரும் பொழுது, அபிஷேகத்தை நாம் அறிந்து செயல்படும் போது, நாம் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் உணரும் பொழுது சத்துருவை நாம் மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. இரண்டாவது காரியம் எப்படி சத்துருவை நாம் மேற்கொள்ள முடியும் அப்படின்னா, முதலாவது காரியம் நம்ம பார்த்தோம். முதலாவது என்ன பார்த்தோம்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருங்கள். இரண்டாவது, துணை நிற்பவர்களாய் இருங்கள். சொல்லுங்க பாப்போம். துணை நிற்பவர்களாய் இருங்கள். 17வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. ஒரே நிலையாக இருந்தது. அல்லேலூயா. இப்போ ஆரோனுக்கும் ஊருக்கும் ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு ஊழியம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன ஊழியம் அப்படின்னா, இவர்களும் தெரிந்தெடுக்கப்பட்டவங்க தான், இவங்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான். ஆனால் எதற்காக? யுத்த காலத்தில் போய் யுத்தம் செய்கிறதுக்காக இல்லை, மோசையோடு துணை நிற்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். சில நேரத்தில் சத்துருவை நம்மளால் தனியாக ஜெயிக்க முடியாது. சில நேரத்தில் நம்மளுடைய போராட்டம் அதிகமாக இருக்கும். சில நேரத்தில் நமக்கு போராட்டத்தை மிஞ்சி நம்மளால் மேற்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை, நம்மளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்பேற்பட்ட சூழ்நிலையில் நாம் செய்ய வேண்டியது பெரிய காரியம் அல்ல. ஜெபிக்கிற நபர்களோடு துணை நின்றாலே போதும், சத்துருவானவனை நாம் மேற்கொண்டு விடலாம். அல்லேலூயா. துணை நிற்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். எல்லா விஷயத்திலும் துணை நிற்கும். இன்பத்திலேயோ, கஷ்டத்திலேயோ, துன்பத்திலேயோ, வறுமையிலோ, நண்பனுக்கோ, சகோதரிக்கோ, குடும்பத்துக்கோ, சபைக்கோ, சபை ஊழியக்காரருக்கோ துணை நிற்கிறவர்களாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால், உங்களுக்கு எதிராக எழும்பி நிற்கிற சத்துருவின் சேனைகளை நீங்கள் ஒரு கூட்டத்தோடு சேர்ந்தவனை முறியடிக்கலாம். ரெண்டே ஆப்ஷன் தாங்க. ரெண்டு விஷயம் தான், சிம்பிளான விஷயம். மோசையினுடைய வாழ்க்கையிலிருந்து, அதாவது இந்த சம்பவத்திலிருந்து நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது ரெண்டு விஷயம் தான், வேற ஒன்றும் கிடையாது. ஒன்று, மோசையா இருக்கணும். இல்லை அப்படின்னா மோசையோடு கூட இருக்கிறவனா இருக்கணும். அல்லேலூயா. ஒன்று, ஜெபிக்கிற மகனாக இருக்கணும். பர்வதத்திற்கு நேராக, தேவனுக்கு நேராக கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற நபராக இருக்கணும். சோர்வடைந்து என்னால் ஜெபிக்க முடியலப்பா, என் கைகள் தளர்ந்து போச்சு, நான் பலனற்று போனவனாக இருக்கிறேன், என்னால் ஜெபம் பண்ண முடியல, என்னால் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட முடியல, எனக்கு முன்பாக தடை வந்து கொண்டே இருக்கிறது, என்னை பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கிறது, என்னால் தேவனை நோக்கி முறையிட முடியலன்னு சொல்லுவீங்கன்னா, ஜெபிக்கிற நபர்களோடு கூட உங்களை சேர்த்து கொள்ளுங்க. நீங்கள் கர்த்தருக்கு நேராக, உங்கள் உன்னதத்திற்கு நேராக கரத்தை உயர்த்தி உங்களால் ஜெபிக்க முடியல அப்படின்னா, மோசையாக உங்களால் இருக்க முடியல அப்படின்னா, மோசையோடு கூட இருக்கிறவர்களா இருங்க. ஜெபிக்கிற நபர்களோடு இருக்கிறவர்களா இருங்க. ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார். ரெண்டு விஷயம் தான், ஈஸியான விஷயம் தான். ஒன்னு மோசையா இருங்க, இல்ல மோசை கூட இருங்க. ஒன்னு ஜெபிக்கிறவர்களா இருங்க, இல்ல ஜெபிக்கிற நபர்களோடு கூட இருங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பூவோட சேர்ந்தா நாரும் மணக்குமா. நம்ம சேருகிற நபர்களை பொறுத்து நம்முடைய ஆட்டிடியூட், நம்முடைய பிஹேவியர், நம்ம நடக்கிற நடக்கைகள் எல்லாமே மாறும். நம்ம ஜெபிக்கிற நபர்களோடு கூட சேர்ந்து கொண்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஜெபிக்கிற நபர்களோடு கூட ஒரு ஐக்கியத்தை நம்ம கொண்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் நமக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா. இயேசுநாதர் கெத்செமனே தோட்டத்துக்கு அவர் கடந்து போகும்போது, சிலுவையில் அடிக்கப்படுறதுக்கு முன்னாடி கெத்செமனே தோட்டத்துக்கு அவர் கடந்து போகிறார். போகிறப்ப அவர் தனியாக போகல, அவர் போகிறது ஜெபம் பண்ணுறது தான். போகிறப்ப அவர் தனியாக போகல, கூட ஒரு கூட்டத்தையும் கூட்டிக்கிட்டு போகிறாரு. அங்கே போனது எதுக்கு? இருட்டில் போகிறதுக்கு அவருக்கு பயமாக இருக்குண்ணா, இருட்டில் போக எனக்கு பயமாக இருக்குப்பா, எனக்கு துணைக்கு வாங்க நான் கூப்பிட்டு போனார். அவங்கள கூட்டு போனதே, நீங்கள் என் கூட தரித்திருந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கப்பா, ஒரு மணி நேரமாவது நீங்கள் விழுத்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதா? ஜபத்தில் ஒருவரை ஒருவர் நாம் தாங்குவோமே ஆனால் சத்துருவானவன் கிரியைகளை நாம் மேற்கொள்ள முடியும். நாம் தனித்து விடப்பட்டவர்கள் இல்லை. நீங்கள் தனியாக இருக்கிறீங்க, சத்துருவானவன் என்னை மேற்கொண்டுறான், என்னை பலவீனப்படுத்திட்டான், என்னை மறுபடியும் அவன் கொட்டிக்கிட்டே இருக்கிறான்னு சொல்லி நீங்கள் பலவீனத்தோடு இருக்கிறவர்களாக நினைச்சிங்க அப்படின்னா, கர்த்தர் அந்த நாளிலே சொல்கிறார், ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்படுங்கள், சபை விசுவாசிகளோடு ஐக்கியப்படுங்கள், ஊழியக்காரரோடு கூட ஐக்கியப்படுங்கள், உங்கள் ஐக்கியத்திலே பலப்படுங்கள், ஜபத்திலே தரித்திருங்கள், ஒன்று கூடி அமர்ந்திருங்கள். கர்த்தர் ஒரு ஜெயத்தை நம்முடைய வாழ்க்கையில கொடுக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதே சம்பவத்தை நீங்கள் 1 சாமுவேல் புத்தகம் 30வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு சம்பவம் அங்கே நடைபெறும். நான் சம்பவத்தை சுருக்கமாக சொல்ல, நீங்கள் நல்லா கவனிங்க. தாவீது பெலிஸ்தர்களுக்காக யுத்தம் பண்ணுறதுக்கு யுத்த காலத்துக்கு போயிட்டு யுத்தம் பண்ணாமலே அவன் திரும்பி வருவான் தன்னுடைய ஜனத்தோடு கூட. அவன் தங்கியிருக்கிற இடத்துக்கு பேர் சிக்லாக். இந்த பிரசங்கத்தை நம்ம அநேக முறை கேள்விப்பட்டிருக்கிறோம், அதனால் நான் சுருக்கமாக சொல்கிறேன், கவனிங்க. இந்த 30வது அதிகாரத்தில் தாவீது பெலிஸ்தர்களுக்காக யுத்தம் பண்ண போயிட்டு திரும்பி அவன் கடந்து வரும்பொழுது அமலேக்கியர்கள் இவன் இருக்கிற இடத்திற்கு வந்து இவனுக்குரிய எல்லாவற்றையும் அபகரித்து விட்டு கடந்து போயிடுறாங்க. இப்போ போனவங்களை மீட்டு கொண்டு வரணும். தாவீதினுடைய நிலைமை என்ன அப்படின்னா, தன்னோடு கூட இருக்கிற சகோதரர்களே, சிநேகித்த நபர்களே, தன்னோடு கூட தங்கியிருந்த சேவகர்களும் இவனுக்கு எதிராக எழும்பி நின்று இவனை கொல்ல பார்க்கிறார்கள்.
தாவீதும் தன்னுடைய கூட இருக்கிற சகோதரர்களும் சிநேகிதர்களும் தங்களிடத்தில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் அவர்கள் அழுது புலம்புகிறார்கள். இப்போ அங்கே ஒரு இழப்பு ஏற்பட்டுச்சு. இந்த காரியத்தை செஞ்சது யாரு அப்படின்னா அங்கேயும் இதே அமலேக்கியர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. நான் மீனப்பட்டி சபையில் சொல்லும்போது சொன்னேன், சில நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்காகவே அடி வாங்கிறதுக்குன்னே ஆண்டவர் அப்பாயின்ட் பண்ண ஜீவன்கள் இருக்கும். அல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவர் அடிக்கிறதுக்குன்னே சில பேர் அப்பாயின்ட் பண்ணி வச்சிருப்பார், இவங்க தான் வரணும் அப்படின்னு. யாத்ராம புஸ்தகத்துலையும் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிற இடத்துக்கு பாளையம் இறங்கின ரெவிதீம் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா? ரெஸ்ட் பிளேஸ், அதாவது ரெஸ்டிங் பிளேஸ், ஓய்வெடுக்கக்கூடிய இடம். ஒரு ஓய்வின் இடத்திற்கு இந்த அமலேக்கியர்கள் வந்து அவர்களோடு கூட யுத்தம் பண்ணிடுறாங்க. ஆனால் இப்போ என்ன நடக்குது தெரியுமா? 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தில் என்ன தெரியுமா நடக்குது? 17வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா எந்த கூட்டம் இவர்களுடைய இடத்துக்கு வந்து எல்லாத்தையும் அபகரித்து போட்டுச்சோ அது இவர்களுடைய குடியிருப்புக்கு கடந்து போய் சாயங்காலம் தொடங்கி மறுங்காலம் சாயங்காலம் வரைக்கும் அவர்களை சங்கரித்து போட்டனர். அல்லேலூயா. எந்த அமலேக்கியர்கள் இவரை மேற்கொள்ள வேண்டும் என்று நினைத்தார்களோ தாவீது தன்னோடு கூட இருந்த நபர்களை கூட்டிக் கொண்டு அவன் சென்றான். கர்த்தர் அங்கு அவர்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்தார். அல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்தது அதுதான். 600 பேர் அவங்க கூட இருக்கிறாங்க. 600 பேர் அவங்க கூட இருக்கிறாங்க. யுத்தத்துக்கு கடந்து போகும்போது 200 பேர் விடாய்த்து போய் ஆச்சண்டையிலே அவங்க தங்கிடுறாங்க. மிச்சம் 400 பேர் தேவ தரிசனத்தோடு தேவ மனிதனோடு கூட கர்த்தர் வைத்திருக்கிற லக்கை நோக்கி துணை நின்று கடந்து சென்றாங்க. கர்த்தர் அவர்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்தார். என் தேவ ஜனமே, நீங்கள் தேவ ஊழியக்காரரோடு தேவ மனிதரோடு ஜெபிக்கிற நபர்களோடு உங்களை துணை சேர்த்து கொண்டு ஐக்கியப்பட்டு கொண்டு பலப்பட்டு நீங்கள் ஜெபத்திலே தரித்திருப்பீர்களே ஆனால் உங்களுக்கு எதிராக எழும்பி நிற்கிற அமலேக்கியர்களை சத்துருவின் சேனைகளை மேற்கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. தேவஜனமே, கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சத்துரு உங்களுக்கு முன்பாக நின்று அவன் கொக்கரித்து கொண்டு இருக்கலாம், அவன் உங்களை பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கலாம், நீங்கள் விழுந்து போயிட்டீங்கன்னு சொல்லி அவன் நினச்சிருக்கலாம். ஆனால் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவனை பார்த்து இன்றைக்கு நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம், என் சத்துருவே நான் விழுந்து போயிட்டேன்னு சொல்லி எனக்கு விரோதமாக நீ மலிகிழ்ந்து கலிகூறாத, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், என் தேவனுக்காக நான் பிரகாசிக்க உயர 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 நான் பறந்து கொண்டே இருப்பேன், அதை தடை செய்ய உன்னால் முடியாது. இதுவரை நம்மை மேற்கொண்ட பலவீனம், இதுவரை நம்மை மேற்கொண்ட போராட்டம், இதுவரை நம்மை மேற்கொண்ட குடும்ப சூழ்நிலைகள், இனி அவைகள் எதுவும் இல்லாதபடி அதன் மீது ஒரு அதிகாரத்தை கர்த்தர் இந்த நாளில் நம்முடைய கரத்திலே கொடுக்க விரும்புகிறார். இட் இஸ் த டைம் ஃபார் us to rise for God. இது நம் தேவனுக்காக எழும்ப வேண்டிய நேரம். நாம் எழும்புவோமே ஆனால் கர்த்தர் நம்முடைய சத்துருவை மேற்கொள்ளுவார், நமக்கான ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார்.